to brain accounting tutorial. So நமக்கு board exam 2025 வந்துட்டு ரொம்ப நாள் கிடையாது. So 1 month கூட நமக்கு இல்ல. So less than 30 days தான் நமக்கு இருக்கு. So நம்ம இந்த டைம்ல என்ன பண்ணுவோம், past years public exam question paper and government question paper midterm ஆகட்டும் revision ஆகட்டும் இந்த question paper எல்லாமே நம்ம இப்பதான் ரிவைஸ் பண்ணுவோம் இல்லையா. So அந்த மாதிரி நான் எடுத்து பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா காமர்ஸ்ல நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், which is all the compulsory questions in 2 marks. நான் ஒரு 4-year question paper நான் பார்த்தேன். ஸோ அந்த 4 இயர்ஸ்லையுமே கம்பல்சரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே புக் பேக் கொஸ்டின்ஸ் கிடையாது. எஸ், யூ ஹியர்ட் இட் ரைட். இதில் எதுவுமே வந்துட்டு புக் பேக் கொஸ்டின் கிடையாது. கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் 30 2 மார்க்ஸில் கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் 30 பார்த்தீங்கன்னா புக் பேக்ல இருந்து கேட்கவே இல்லை. எல்லாமே புக் இன்சைட் லெசன் உள்ள இருந்து தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கம்பல்சரி கொஸ்டின் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து. ஸோ அந்தந்த கொஸ்டின்ஸ்களை ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ தட் எஸ் இயர் 2024 பேப்பர்ல வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து இருக்கு. அந்த கொஸ்டினே அப்படியே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் உங்களுக்கு நான் அட்டாச் பண்றேன். வாட் இஸ் கிளீன் லோன்? கிளீன் லோன்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு டேர்ம் நீங்க வந்து கேட்டிருப்பீங்களானே எனக்கு தெரியல. யாரு நல்லா லெசனை வந்து நல்லா லிசன் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வேணா இது கொஞ்சம் ஃபெமிலியரான டாபிக்கா இருக்கலாம். அதர்வைஸ் இந்த லாஸ்ட் மினிட்ல தான் நான் படிப்பேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இதை பத்தி சுத்தமா ஒரு ஐடியா கூட இருக்காது. ஸோ அதனாலதான் இந்த ஒரு டாபிக்ல இருந்து நம்ம எடுத்து காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த மூணுத்துலையுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி காமர்ஸ் மட்டும் இல்லாம எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சிக்கும் நம்ம சேனல்ல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பத்தின வீடியோஸ் வந்து ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளீன் லோன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பேங்க் ப்ரொவைட் லோன் டு சர்டன் கஸ்டமர் வித்வுட் கொலாட்ரல் செக்யூரிட்டி. பேங்க்ல நம்ம லோன் எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லோன் வந்து வாங்குறாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு தான் இந்த மாதிரியான லோன் வந்து கொடுக்குறாங்களா. என்ன லோன்? கிளீன் லோன். அதாவது ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க பட் வித்தவுட் எனி கொலாட்ரல் செக்யூரிட்டி. ஓகே, இப்போ நான் லோன் வாங்கணும்னா எனக்கான பேக்ரவுண்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட அசட் என்ன இருக்கு, இல்லை எனக்கு எதனா கம்பெனி இருக்கா, இல்லை எனக்கு ஓன் ஹவுஸ் இருக்கா. ஸோ பேக்ரவுண்ட் அந்த மாதிரி செக் பண்ணி அந்தந்த அசட்டை வந்து மார்ட்கேஜ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா லோன் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒண்ணுமே இல்லாம ஒரு இன்கம் இல்லாத பர்சனுக்கு வந்து பேங்க் வந்து லோன் கொடுப்பாங்களா? நோ. ஸோ அந்த மாதிரி ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி இருந்தாதான் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சர்டன் கஸ்டமர்ஸ்க்கு எந்த ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டியுமே இல்லாம என்ன பண்ணுவாங்களாம், லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்னது கிளீன் லோன். So in other words, clean loan is loan given without any security or with personal security. எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாம லோன் வந்து ப்ரொவைட் பண்றது தான் என்னது கிளீன் லோன். இது வந்து உங்க புக்ல லெசன்ல இருந்து நான் எடுத்த ஸ்கிரீன்ஷாட் தான் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளீன் லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேஜ் நம்பர் 189ல இருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து புக் பேக் கொஸ்டின் கிடையாது, புக் இன்சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ the next one, இயர் 2023 கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Yes offers to sell his car for 5 lakh to T. T agrees to buy it. Mention the type of contract and explain. Okay. Yes வந்துட்டு அவங்க காரை வந்து செல் பண்றதுக்காக T கிட்ட சொல்றாங்க for the rupees 5 lakh. Tயும் என்ன பண்ணிக்கிறாங்க, அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஸோ இது என்ன மாதிரியான கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. So the answer it is a valid contract. Okay, valid contract னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். So valid contract னா என்ன? An agreement which fulfills all the essentials prescribed by law on the basis of its creation. So that இது என்னதுன்னா valid contractன்றது ஒரு 2 parties 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய அக்ரிமெண்ட் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா valid contractன்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க வந்து ஆஃபரை சென்ட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க அக்ரி பண்ணிப்பாங்க. ஸோ இந்த 2 பார்ட்டிஸுமே வந்து இந்த சர்க்கிள்குள்ள இருக்கிறது தான் என்னது அக்ரிமெண்ட். இது வந்து which is enforceable by law. ஓகே, இது வந்து எப்படி போகுமா, it is prescribed by law. ஸோ இதுதான் என்னது valid contract. ஸோ இதுக்கு வந்து ரெஃபர் புக் பேஜ் நம்பர் 291, காமர்ஸ் புக்ல பேஜ் நம்பர் 291ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் 2022ல என்ன கேட்டிருக்காங்க. சுரேஷ் started a business on his own. His father and brother helping in his business. What kind of business organization is this? And give a note on it. Okay, சுரேஷ் வந்து ஒரு business வந்து ஓனா ஸ்டார்ட் பண்றாங்க.
அவங்களோட ஃபாதரும் பிரதரும் வந்து அவங்க பிசினஸ்க்காக ஹெல்ப் பண்றாங்க. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் பிஸ்னஸா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ திஸ் ஃபார்ம் ஆஃப் என்டர்பிரைஸ் இஸ் கால்ட் அஸ் அ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா என்ன? ஒரு தனி மனிதனா இருந்து ஒரு சிங்கிள் பர்சனா இருந்து ஒரு பிஸ்னஸை கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்றது தான் என்னது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஆனா மேம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாதர் அண்ட் பிரதர் ஆர் ஹெல்பிங்னு சொல்லி இருக்காங்களே, அது வந்து எப்படி வந்து அவங்க மட்டுமே ஓனா ரன் பண்றதா இருக்கும்? இதுல என்ன அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க, ஹெல்பிங் இன் அஸ் பிஸ்னஸ். ஸோ அந்த பர்சனுக்கு ஃபார் சம் கேசஸ் இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, இல்ல அந்த டைம்ல வந்துட்டு சவுண்ட் மைண்டா இருக்க முடியலன்றப்ப வந்து என்ன பண்ணலாம், அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஹெல்ப் பண்றது வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இட் இஸ் அ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். So Suresh started business on his own. Their father and brother are helping him, not as a partnership. So அவங்க father and brother என்ன பண்றாங்க, ஹெல்ப் தான் பண்றாங்க, பார்ட்னர்ஷிப்பா இருந்து பண்ணல. பார்ட்னர்ஷிப் வேற, ஹெல்ப் பண்றது வேற இல்லையா? ஸோ இட் இஸ் அ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஸோ இங்க வந்துட்டு உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா சாப்டர் 4ல வந்து கேட்டிருக்காங்க. சாப்டர் 4 வந்து என்னதுன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். அதுல ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து அட் த எண்ட் ஆஃப் த சாப்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல பி ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி பில வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புக் பேக்ல இல்லாத கொஸ்டினா கேட்டு நாங்க எப்படி மேம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எக்ஸாம்க்கு லாஸ்ட் டே வந்துட்டு apart from the book back question, 1 marks question, அது எல்லாமே இல்லாம A to Z from the first unit to 33rd unit வரைக்கும் ஃபுல்லாவே பார்த்தே அதை என்ன பண்ணணும்னா ஒரு ரீட் அவுட் நீங்க வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ரீட் அவுட் கொடுக்கும்போது உங்களுக்கே ஒரு சில விஷயம், இந்த மாதிரியான விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்போது நீங்களே ஒரு பென்சிலோ இல்லை ஹைலைட்டரோ எடுத்து நீங்க மார்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ அது எல்லாத்தையும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் சம் சான்சஸ் பை லக்கிலி உங்களுக்கு அந்த கொஸ்டினே வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி புக் ஃபுல்லா ரீடிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி புக் இன்சைட்ல இருந்து கேட்கிற கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன், எக்ஸாம்க்கு ரிலேட்டடான வீடியோஸ், பப்ளிக் எக்ஸாம்க்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ஸுக்கும் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ற ஐடியாஸ் தான் இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.